ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குடிப்பதற்கு சிறந்த தண்ணீர் எது? ஃப்ரம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, மினரல் வாட்டரா, ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டரா, போர்வெல் வாட்டரா, ரிவர் வாட்டரா அல்லது கார்ப்பரேஷன் சப்ளை வாட்டரா என்பது பற்றிய ஒரு சின்ன வீடியோ பதிவு தான் இது காமன் மேன் என்று சொல்லப்படுகிற சாதாரண மக்களுக்காக இந்த குடிக்கக்கூடிய தண்ணீரின் அறிவியல் உண்மைகளை பற்றி ஓரளவு சொல்ல வேண்டும் அல்லது கூற வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ பதிவின் நோக்கம். முதலில் மினரல் வாட்டர் அப்படின்னா என்ன? இப்போ மினரல் வாட்டர் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அந்த காலத்தில் டேப்பில் தண்ணீர் வந்ததை குடித்தோம். இப்பொழுது ஆற்று நீரை குடித்தோம், கிணற்று நீரை அப்படியே குடித்தோம். இப்பொழுது அப்படி முடியாது. ஓவர் பாப்புலேஷன், பொல்யூஷன், கண்டாமினேஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ மினரல் வாட்டரை குடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி உள்ளோம். இப்போ இந்த மினரல் வாட்டர் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீர்கள் என்றால் அங்கு மினரல் வாட்டர் என்று பாட்டில் வாட்டர் கொடுப்பார்கள். அதை குடிப்பது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இந்த பிஸ்லரி, அக்வாஃபினா, கின்லி போன்று இருக்காது. அது டேஸ்ட்டு சுவையாக இருக்காது. ஆனால் அது மினரல் வாட்டர். உண்மையில் மினரல் வாட்டர் அப்படின்னா அந்த வாட்டரில் மினரல் இருந்தால் அது மினரல் வாட்டர். பெனிஃபிஷியல் மினரல்ஸ் அதில் இருக்க வேண்டும். இப்போ என்னென்ன மினரல்ஸ் இருக்கணும் அப்படின்னா, கால்சியம், சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இவைகள் இருக்கும். தவிர அயன், மேங்கனீஸ், குரோமியம் போன்ற பல மினரல்கள் இந்த பூமியில் என்னென்ன மினரல்ஸ்கள்லாம் இருக்குதோ அவை அனைத்தும் இந்த தண்ணீரில் இருக்கும். அந்த தண்ணீருக்கு பேர் தான் மினரல் வாட்டர். ஒரே ஒரு ப்ராப்ளம், அதில் அதிகமான மினரல்ஸ் இருக்கக்கூடாது. இருந்தால் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். முக்கியமாக கால்சியம், மெக்னீசியம் மினரல்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த தண்ணீர் குடிப்பது கஷ்டமாக இருக்கும். உப்பு தண்ணீர் சொல்லுவோம், ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. குடிக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் ஹார்டாகத்தான் இருக்க வேண்டும், சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மினரல் வாட்டர் ஆரம்ப காலத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு மேலை நாடுகளில் அந்த சோர்ஸ் இடத்துக்கு சென்று, அதாவது இந்த ஸ்ப்ரிங் ஊற்று என்று சொல்வார்கள், அங்கு சென்று அந்த தண்ணீரை அப்படியே பாட்டில் அடைத்து விற்று வந்தார்கள். அதற்குத்தான் மினரல் வாட்டர் என்று சொல்லப்பட்டது. இப்போ இந்தியாவில் உள்ள பல கம்பெனிகள் இருக்கின்றன. அதாவது பிஸ்லரி, கிங்ஃபிஷர், அக்வாஃபினா, கின்லி, அப்படி பல கம்பெனிகள் இருக்கின்றன. பிராண்டட் மினரல் வாட்டர், ஆவா போன்ற மினரல் வாட்டர்களும் உள்ளன. இந்த மினரல் வாட்டர் அனைத்தும் ப்ராசஸ்ட் வாட்டர், அதாவது ரிவர் வாட்டர் அல்லது போர்வெல் வாட்டரை எடுத்து ப்ராசஸ் செய்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி தேவையில்லாத மினரல்களை எடுத்து விட்டு தேவையுள்ள மினரல்களை அதில் ஆட் பண்ணி கொடுப்பார்கள். அதுதான் மினரல் வாட்டர். இப்போ இந்த மினரல் வாட்டரை குடிப்பதன் பயன் என்ன அப்படின்னா, மினரல் வாட்டருங்கிறது நேச்சுரல் வாட்டர் பேசிக்கலி. இப்போ உங்கள் ஊரில் ஒரு போர் இருக்கிறது, உங்கள் ஏரியாவில் இந்த ஹார்ட் ராக், கடினமான பாறை கீழே உள்ளது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் மினரல் வாட்டர் தான். அதில் எல்லா மினரல்களும் இருக்கும். இந்த மினரல் வாட்டரில் பல பெனிஃபிட்ஸ் உள்ளன. மினரல் வாட்டர் தண்ணீர் குடித்து வந்தால் ஒரு சில நோய்கள் வராது. பல் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்கின்ஸ் நன்றாக இருக்கும். இந்த மினரல் வாட்டர் எளிதில் கெட்டு போகாது, செல்ஃப் லைஃப் அதிகம், டைஜஷன் நல்லா இருக்கும், மிக மிக நல்லது மினரல் வாட்டர். இப்போ ஆர்ஓ வாட்டர் அப்படின்னா என்ன? அடுத்தது ரெண்டாவது ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டர். இப்போ எல்லோருடைய வீட்டிலும் இந்த ஆர்ஓ மெஷின் உள்ளது. இந்த ஆர்ஓ எப்படின்னா, இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எப்படின்னா, இந்த வாட்டர் அண்டர் ஹை ப்ரெஷர் செமி பெரிமியம் மெம்பரேன் மூலமாக செலுத்தும் பொழுது அந்த மினரல்ஸ்கள் நீக்கப்படுகின்றன. இதில் ஒரு ப்ராப்ளம் உண்டு. இந்த ஆர்ஓ வாட்டரில் 99% ஆஃப் த மினரல்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஆக்சுவலாக மினரல்ஸ் இருக்க வேண்டும், அதில் 100% மினரல்ஸ் எடுத்து விடக்கூடாது. ஆனால் இந்த ஆர்ஓ வாட்டர் இந்த ப்ராப்ளம் உள்ளது. ஆர்ஓ வாட்டரே பல ஆண்டுகள் குடித்து வந்தால் இதய நோய் வரும், கேன்சர் வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் சரியாக இருக்காது என்ற பல பிரச்சனைகள் வரும் என்கிறார்கள். ஆர்ஓ வாட்டரை, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டரை பல ஆண்டுகள் குடித்து வந்தால். தவிர இந்த ஆர்ஓ வாட்டர் எளிதில் கெட்டு போய்விடும். ஆர்ஓ வாட்டருக்கு டெட் வாட்டர் என்று சொல்வது, உயிரில்லாத தண்ணீர். அடுத்தது போர்வெல் வாட்டர். போர்வெல் வாட்டர் தான் பெஸ்ட் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங். ஆனால் அதில் அதிகப்படியான உப்பு அல்லது இந்த சால்ட்ஸ் இருக்கக்கூடாது.
வித்தின் லிமிட் இருக்கணும். இப்போ அமெரிக்காவிலலாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் 250 TDS கீழே இருக்கக்கூடாது என்கிறார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, குடிக்கக்கூடிய தண்ணீரில் 1000 மில்லிகிராம் இருக்க வேண்டும் 1 லிட்டர் தண்ணீரில் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூறியுள்ளது. இப்போ இந்த போர்வெல் உங்கள் ஊரில் ஒரு போர்வெல் ஹார்ட்ராக் ஏரியா, அதை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 80% லேண்ட் வந்து ஹார்ட்ராக் ஏரியா. மேலே 4, 5 அல்லது 10 அடி ஆழத்திற்கு இந்த சாயில் இருக்கும், லூஸ் சாயில். அதுக்கு கீழ் ஹார்டு ராக், கடின பாறைகள் இருக்கும், கிரானைட் என்று சொல்வது. அந்த பாறையிலிருந்து போர் செய்து அந்த பாறையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தண்ணீரும் மினரல் வாட்டர் தான். அதில் எல்லா மினரல்ஸும் இருக்கும். ஒரு சில மினரல்கள் அதிகமாக இருப்பதால் அந்த தண்ணீர் கடினமாக ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் கிராமத்தில் உள்ளவர்கள் முக்கியமாக போர்வெல் இருந்தால் 50% வாட்டரை ஆர்ஓ செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 50% வாட்டரை வித்தவுட் ஆர்ஓ எடுத்துக்கொண்டு மிக்ஸ் பண்ணி அதை குடித்தால் அது சிறந்த வாட்டர். பட் அந்த டிடிஎஸ் எவ்வளவு என்று பார்த்து கொள்ள வேண்டும். டிடிஎஸ் 150க்கு கீழே இருக்கக்கூடாது. Any water having more than 150 TDS is good. இந்த பிராண்டட் மினரல் வாட்டரில் ஒரு சில மினரல் வாட்டருக்கு வந்து டிடிஎஸ் வந்து 50 இருக்கும், ஒரு சில இதில் 50 கீழாகவே இருக்கும். அது உண்மையில் அது நல்ல தண்ணீரே கிடையாது. அதே மாதிரி இப்போ சென்னை போன்ற நகரத்தில் இருக்கிறீர்கள், போர்வெல் உள்ளது. இங்கு போர்வெல்லில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப உப்பாத்தான் இருக்கும். காரணம் அங்கே கால்சியம், மெக்னீஷியம், சால்ட் அதிகமாக இருக்கும். கடல் அருகில் உள்ளது. சீ வாட்டர் இன்வேஷன் இருக்கலாம், தவிர செடிமெண்ட் ராக் ஃபார்மேஷன்ஸ் உண்டு. இந்த தண்ணீரைத்தான் குடிக்க வேண்டும் என்றால் இதை ஆர்ஓ செய்து, ஏற்கனவே சொல்லும் போல் ஆர்ஓ தண்ணீர் 50%, நான் ஆர்ஓ 50% மிக்ஸ் பண்ணி குடித்தால் அதுவும் மினரல் வாட்டர் ஆகிவிடும். அதுக்கடுத்து இல்லை, அடுத்து கார்பரேஷன் வாட்டர் வருகிறது. அது வந்து இந்த லேக் வாட்டராக இருக்கலாம் அல்லது கிருஷ்ணா வாட்டராக இருக்கலாம் சென்னையில். இது ஒரு சிறந்த தண்ணீர் தான், அதுவும் மினரல் வாட்டர் தான். எல்லா மினரல்களும் அது இருக்கும். ஆனால் அதில் பாக்டீரியாவும் இருக்கும். ட்ரீட் செய்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராசஸ் செய்து தான் நமக்கு கொடுக்குறார்கள் அரசாங்கம். ஆனாலும் பாக்டீரியா இருக்கும். ஒரு சில ஆர்கானிக் மேட்டர் அதில் இருக்கத்தான் செய்யும். அதை எடுக்க வேண்டும் என்றால் ஒன்று ஆர்ஓவில் மூலமாக தண்ணீர் 50% எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு 50% பாயில் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மிக்ஸ் பண்ணினால் அது ஆர்ஓ வாட்டர். அதில் பாக்டீரியா இல்லை, ஆர்கானிக் மேட்டர் இல்லை என்றால் அதை டைரெக்டாகவே குடிக்கலாம். கார்பரேஷன் வாட்டரை பாயில் செய்துவிட்டால் மிகச்சிறந்தது. அந்த பாக்டீரியா எல்லாம் போய்விடும், ஆர்கானிக் மெட்டீரியல் போய்விடும். டிடிஎஸை பார்த்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் எப்போவுமே தண்ணீருடைய பிஹெச் அதிகமாக இருக்க வேண்டும். நார்மல் வாட்டருடைய நல்ல தண்ணீருடைய பிஹெச் 7.4, அதாவது 6.5 to 8.5 பிஹெச் இருக்க வேண்டும். பிஹெச்ஐ டெஸ்ட் அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவது நல்லது. அல்கரைன் வாட்டர் குடிப்பது மிகச்சிறந்தது, உடம்புக்கு நல்லது, டைஜஷன் நல்லாயிருக்கும், ஸ்டமக்கு நல்லது. அதே மாதிரி ஆற்று தண்ணீரும் அதே தான். ஆற்று தண்ணீரில் எல்லா மினரல்ஸும் இருக்கும். அதில் பாக்டீரியா இல்லை, ஆர்கானிக் மேட்டர் இல்லை என்றால் அது சிறந்த தண்ணீர். அதை அப்படியே குடிக்கலாம், ஃபில்டர் செய்து கொடுத்து விடலாம். இவைகளை தான் நான் இந்த காமன் மேன் என்று சொல்லக்கூடிய சாதாரண மக்களுக்காக கூற விரும்பியது. ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். புரிந்து இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் லைக் கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.